நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது காளையார் கோயில் ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜ கோபுரங்களின் தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் அமைந்துள்ளது ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர் திருத்தலம். இந்த ஆலயத்தில் இறைவன் 3 திருப்பெயர்களில் 3 இறைவைகளுடன் எழுந்தருளி உள்ளார். ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர் என்ற திருப்பெயரில் ஸ்ரீ சொர்ணவல்லி அம்பாளுடன், ஸ்ரீ சோமேசர் என்ற திருப்பெயரில் ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பாளுடன், ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருப்பெயரில் ஸ்ரீ மீனாட்சி அம்பாளுடன் இறைவன் ஈஸ்வரன் அருள் பாலிக்கின்றார். சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் காளையார் கோயில் திருத்தலமும் ஒன்றாகும். சங்க காலத்தில் இந்த இடம் காணப்பேர் என்று அழைக்கப்பட்டதாகவும் காளையார் கோயில் என்ற பெயர் பிற்பாடு வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. பன்னெடுங்காலத்திற்கு முன்னர் சுந்தரர் காளையார் கோவிலுக்கு செல்ல விரும்பினாராம். அவர் இங்கு வந்தபோது பூமிக்கு அடியில் பல லிங்கங்கள் இருப்பதை புரிந்து கொண்டவர் அவற்றை மிதிக்க விரும்பாமல் மனம் வருந்தினாராம். அவரது நிலையை புரிந்து கொண்ட சிவபெருமான் காளையின் உருவம் எடுத்து சிவலிங்கங்கள் இல்லாத பாதையின் வழியாக சென்றாராம். பின்னர் சுந்தரரும் அவ்வழியே சென்று இறைவனை வழிபட்டாராம். எனவே இந்த தலம் காளையார் கோவில் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. மேலும் சுந்தரமூர்த்தி நாயனார் இக்கோயிலின் மூல வரை காளை என்று விவரித்து பாடியதாலும் இத்திருக்கோயில் காளையார் கோயில் என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட காளையார் கோயில் ஆலயத்தில் 2 ராஜகோபுரங்கள் மிக கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ளன. பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட ராஜகோபுரத்தின் அருகே 18ஆம் நூற்றாண்டில் மருது சகோதரர்களால் கட்டப்பட்ட மற்றொரு ராஜகோபுரம் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது. 155 அடி உயரமுள்ள இந்த ராஜகோபுரம் 9 நிலைகளுடன் 9 கலசங்களை கொண்டு அருள் பாலிக்கின்றது. இந்த ராஜகோபுரத்தில் பல்வேறு புராண இதிகாச நிகழ்வுகள் சுதை சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதுமையாய் காட்சியளிக்கும் காளையார் கோயில் ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுரங்களின் தரிசனம் நமது வாழ்வை வளப்படுத்தும் என்பது நிச்சயமான சத்தியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவம் மிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன் நம்பிக்கை. சிறப்புமிக்க காளையார் கோயில் ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர் ஆலய ராஜகோபுரங்களின் தரிசனம் எல்லையில்லா இன்பத்தை எல்லோருக்கும் அருளட்டும். கவலையில்லா வாழ்வை காலமெல்லாம் அளிக்கட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலம் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலம் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.
செண்டை மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது, சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம், தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம், மாரணனின் திவ்ய பிரபந்தம், வைரவர் வேட்டை வேடு பரிசுடலுது சாட்டை, பலவித வண்ண கோலம், கோபுர பதுமை கோலம், மேகம் இன்னும் நீல இரவு காயுகின்ற பாலிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்றது. மேகம் இன்னும் நீல இரவு காயுகின்ற பாலிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்றது. அதை காணும்போது கண்ணில் நூறு ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அதை காணும்போது கண்ணில் நூறு ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அந்த கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.